பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தினுடைய கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் முதல்ல கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளை வச்சு ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுத்திகரிப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவ மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நாம் போன வாரத்தில் பார்க்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இறுதியாக கடைசியாக இந்த வார்த்தையினுடைய தலைப்பு கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்ற தலைப்பில் கடைசியாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். வருகிற வாரத்திலிருந்து வேறு தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 30வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உட்பட்டிருக்க வேண்டும். நமக்கு கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும், கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசும்போது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணும்போது கிறிஸ்டின், கன்வெர்டட் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி போடுவோம். இல்லை என்ன சொல்லுவோம், கிறிஸ்டின் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணுவோம், பழைய வாழ்க்கையும் நம்ம ஃபுல் பண்ண வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனா என்ன, ஒரு கேள்வியோடு நிறைய பேர்கிட்ட இல்லை, ஒரு சில பேர் சபையில் எல்லா பேர்ட்டையும் கேள்வி கேட்டால் ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால் ஒரு சில பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனா என்ன, அதாவது கிறிஸ்துவுக்குள் உட்பட்டிருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு சிலர் சொல்லுங்க. ஒரு கேள்வியோடு போகணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்ன சொல்லுங்க. ஒரு கட்டளையில கைப்பொழுது அவருடைய வார்த்தைகள் ரெண்டுமே ஒண்ணுதான், கட்டளை வார்த்தை. அடுத்து பரிசுத்தம் தான் வார்த்தையை தலைப்பு. அடுத்து இயேசுவை தனது இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், ரட்சிக்கப்பட்டால் அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆஃப்டர் ரைச்சஸ்னஸ் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பதாக அர்த்தம். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கப்பட்டிருக்கிறதாக அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்குள். நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கை, உன் மனைவி, உன் பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய கணவனை நீ நடத்துகிற அந்த யோக்கியதையோடு அந்த பரிசுத்தமாய் நடத்துறன்னு சொன்னால் அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இந்த மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், தாறுமாறான வாழ்க்கை, தடுமாற்றமான வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை, நிர்மூலமான வாழ்க்கை, சுகமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அந்தகாரத்தோடு நீங்க வாழ்றீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் இல்லை. அடுத்தபடியாக சபையினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும், அல்லது சபையினுடைய மற்ற உறுப்பினர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சபையில ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது தெரியும்? சபையினுடைய ஒரு பகுதியாக. இரண்டாவது, சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுடனும் ஒரு ஒற்றுமையோடு, ஒரு அன்போடு, ஒரு சமாதானத்தோடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி, கனப்படுத்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, ஒருவருக்காக ஒருவர் போதனை, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம், ஒருவருக்காக ஒருவர் முழங்கால் நிற்கிறது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அடுத்து, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக, எந்த நிமிஷமும் இருக்கிறது. ஆமென். இருக்கீங்களா? எத்தனை பேர்? அடுத்து, கிறிஸ்தவ வாழ்வில் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில், வேத வாசிப்புல, கர்த்தருடைய போதனையில, கர்த்தருடைய வழிநடத்துதல்ல, அவருடைய திட்டத்தின் கீழே, அவருடைய யோசனை கீழே, அவருடைய சித்தத்திற்குள்ளாக, அவருடைய தயவுக்குள்ளாக என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரணங்கள், கடமைகள் விடாமல், இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. புரிஞ்சா? பாடுகள் வந்தோன்னு விட்டுறது, பிரச்சனை வந்தோன்னு விட்டுறது, போராட்டங்கள் வந்தோன்னு விட்டுறது, இதெல்லாம் கூட இருக்கக்கூடாது. இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. அப்போ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுது. உன் வாழ்க்கையை கர்த்தரை குறித்து இருக்கணும். உன் வேலை கர்த்தரை குறித்து இருக்கணும். உன் வியாபாரம் கர்த்தரை குறித்து, உன் பிள்ளைகள் கர்த்தரை குறித்து. உன் பிள்ளைகள் ஒரு ஸ்கூலில் படித்து, ஒரு காலேஜில் படித்து, ஒரு ஜெயத்தை பெற்று வந்தால் என்ன சொல்லணும்? தட்டி கொடுக்கணும். இயேசுவால தான், அவராலே தான், இயேசுவால தான் நீ ஜெயிச்சிருக்க, இயேசுவால தான் நீ பாஸ் ஆகிருக்க, இயேசுவால தான் நீ படிச்சிருக்க, இயேசு தான் உன்னை படிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? என் பிள்ளை விழுந்து விழுந்து படிச்சிச்சு, சாப்பாடு சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, இரவும் பகலும் நோட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து படித்து, நிறைய இடத்துல நோட்ஸுகளை ஃபோன் பண்ணி வாங்கி, வாட்ஸ்அப்பில் வாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்டு என் படிச்சு. என் பிள்ளை கஷ்டப்பட்டதுக்கு என் பிள்ளை வெற்றியை படிச்சு. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இயேசுவை சொல்லணும். அதே போல் வேலை, உங்களுடைய வேலையில் நீங்கள் வெற்றி கிடைக்குது அப்படின்னா என் படிப்புனால தான், என் ஞானத்தால் தான், என் புத்தியால் தான், என் யோசனையால தான், நான் செஞ்சதுனால தான், நான் என்னுடைய சொந்த முயற்சிகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் என்ன சொல்லணும்? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஆமென். அவரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரை குறித்தே மேன்மை பாராட்டணும். அவர் இல்லாமல் என்னுடைய வேலையை நீ செஞ்சிருக்க முடியாது. அவர் இல்லாமல் நான் படிச்சிருக்க முடியாது. அவர் இல்லாமல் எனக்கு ஞானம் வந்திருக்காது, அறிவு வந்திருக்காது, பலன் வந்திருக்காது, சுகம் வந்திருக்காது. அவர் இல்லாமல் என் வீட்டுக்குள்ள ஒன்றும் வந்திருக்காது. ஒரு ஜாமான் வாங்குகிறோம், ஒரு பலசரக்கு ஜாமான் வாங்கிட்டு, பிரவேசம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இது கர்த்தரால. ஒரு பைக் வாங்குறோம்னா இது கர்த்தரால. ஒரு கார் வாங்கணும் கர்த்தரால. ஒரு கடனை கட்டி நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கடனை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இது கர்த்தரால கடன் கட்டப்பட்டது, கர்த்தரால கட்டி கொண்டு. கடன் வாங்கி கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுறேன். கடன்காரன் போய் கையை கட்டி நிற்கிறேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன், அவமானப்பட்டு நிற்கிறேன். கடன்காரன் விரட்டுறான், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறேன்.
என் சொந்த பந்தத்துல நான் இல்லை ஊருக்கு போயிட்டு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அங்கே கர்த்தர் முன்னிலையில இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. சொல்ல கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இயேசு கிறிஸ்து எனக்கு அவர் இந்த கடனை கட்டுவார், அவர் கடனை கட்டி பிடிப்பார். எனக்கு வந்து பிபி வந்துருச்சு, அதிகமாயிடுச்சு. ஏசப்பா இந்த பிபியை பார்த்து இன்னைக்கு பேசுவார். இந்த பிபியை இன்னைக்கு என்னை விட்டு இன்னைக்கு போடுவார். நான் இயேசுவை மேன்மை பாராட்டுகிறேன். அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார், என் இதயத்துக்குள்ள வாசம் செய்கிறார், என்னை கைவிட மாட்டார். மேன்மை பாராட்டுதல் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அப்பாடா இன்னைக்கு வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன்ப்பா, எல்லாருக்கும் என்னுடைய அதிகாரிகளுக்கு எல்லாம் கண்கள் இறக்கம் தயவு கொடுத்துட்டார் ஆண்டவர், நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தேன். இல்லை, கண்களில் இறக்கம் தயவு காட்டி ஆண்டவர் முடிக்க வச்சார். இன்னைக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், எனக்கு ஆண்டவர் முடிக்க வச்சிருக்கிறார். ஒரு பயணத்துல இருந்து பயணத்தை முடிச்சு வீட்டுக்கு வரீங்க, இன்னைக்கு பயணத்தை கர்த்தர் அன்போடு நிறைவு செய்தார். அவர் கூட வந்து நடத்துங்க, பாதுகாப்பு கொடுத்தார். நான் வண்டி ஓட்டினேன், நான் சைக்கிள் ஓட்டினது, நான் பைக் ஓட்டினேன், நான் கார் ஓட்டினதுனால, நல்ல ஃப்ளைட் எனக்கு கிடைச்சதுனால தான், நல்ல பஸ் எனக்கு கிடைச்சதுனால, நல்ல வந்தே மாதரம் ட்ரெயின் கிடைச்சதுனால தான், நல்ல ட்ரெயின் இல்லை, இது ஆண்டவரை கூட வந்ததுனாலே என்னுடைய பிரயாணம் நல்லபடியாக. இப்படி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கும், ஆண்டவரை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆண்டவரை சொல்லிக்கிட்டே இருக்கும். எங்கே நீங்க முன்னாடி வந்துடுறீங்களோ அங்கே சாத்தான் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் தான், என்னுடைய டேலண்ட் தான், என்னுடைய அறிவு தான், என்னுடைய படிப்பு தான், என்னுடைய அழகு தான். இன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னா என் கம்பெனி நடக்காது, என் வேலை நடக்க, என் வியாபாரம் நடக்காது. நான் மட்டும் இல்லைன்னா என் பிள்ளை ஒன்றுமே இல்லை, நான் மட்டும் இல்லைன்னா என் மனைவி ஒன்றுமே, நான் மட்டும் இல்லை கணவன் இல்லை அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. அப்போ உங்களுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது உங்களை விட்டு மறைந்து போகுது. தொடர்ந்து வாசிக்கணும். அவரே தேவனால், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? கிறிஸ்துவுக்குள். அது வேதம் சொல்லுது, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பட்டிருக்கிறீர்கள். நீங்க எந்தபடி நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால் நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவாலே, அவரே என்ற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவாலே தேவனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டு. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடிக்கு நீங்க என்ன பண்றீங்க? உங்களை முன்னிறுத்தி, உங்களுடைய சந்ததிகளை முன்னிறுத்தி, உங்க வேலைகளை முன்னிறுத்தி, உங்க வியாபாரங்களை முன்னிறுத்தி, உங்களோட சொத்து சுகங்களை முன்னிறுத்தி, எல்லா இடத்திலும் உங்க சுயங்களை முன்னிறுத்தி ஆண்டவரை தூரப்படுத்தும் பொழுது இப்போ உங்களுக்குள்ள அந்த ஞானத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானமாக இருக்கிறவர், பரிசுத்தமாக இருக்கிறவர், மீட்பராக இருக்கிறவர், நீதியாக இருக்கிறவர், அங்கே செயல்படாமல் இருக்கிறதுனால அங்கே நீங்கள் நீதி இழந்து போயிடுறீங்க, ஞானம் இழந்து போயிடுறீங்க, பரிசுத்தம் இழந்து போயிடுறீங்க. அங்கே உங்களுக்கு மீட்பு இல்லாமல் போயிடுது. அப்போ நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? விழுந்து போன ஒரு நிலைமை. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுங்க, சபைக்கு வாங்க, ஊழியத்தில் பங்கு பெறுங்க, ஜெபத்தில் பங்கு பெறுங்க, ஆராதனை பங்கு பெறுங்க, உதவிகளில் பங்கு பெறுங்க. எங்கேயுமே ஆண்டவரை நான் முன்னிறுத்த 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 நமக்கு சக்கலமும் நல்லபடியாக. இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாத்திரமே இயேசு உங்களுக்குள் பரிசுத்தமானவர், உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நீங்க இயேசுவே ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவும் அப்படின்னு சொன்னா நடக்காது. அப்ப நீங்க என்ன ஆயிருவீங்க? நான் ஜெபம் பண்ண கிடைக்கல, நான் ஜெபம் பண்ண நடக்கல, நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்து எது சொன்னாலும் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் இருந்து நீங்க சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் உட்பட்டு இருந்து நீங்க சொல்லும் போதே எல்லாம் நடக்கும்.
கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, தேவனுக்குள் இருங்க. மோசே சொல்றாரு, நான் தேவனிடத்துல போய் பேசி அவரிடத்துல வந்து கட்டளையில வாங்கி வரேன். அது வரைக்கும் நீங்க மலையை தொடக்கூடாது. மலையை சுற்றி இருக்கணும், அடிவாரங்களை சுற்றி, மலை அடிவாரங்களை சுற்றி இருக்கணும். ஆனா நீங்க மலையை தொடக்கூடாது. எல்லாம் ஜெபத்துல காத்துங்க, முழங்கால காத்துங்க, ஒற்றுமையா இருங்க, ஒருமனமா இருங்க, மன்னிப்பு கேட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் மேல போன பிறகு கொஞ்சம் லேட் ஆகுது, எல்லா ஜனமும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னால காத்திருக்க முடியலைங்க, எனக்கு அதுக்குள்ள நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும். ஆரம்பத்தில் போய் சொல்றாங்க, என்னடா டே, உன்னையும் உன்னோட சகோதரனையும் நம்பி வந்தோம், எங்களை கொண்டு வந்து நாங்கள் அங்கிருந்து இருந்தா கூட பார்வோன் எங்களுக்கு எதையாவது கொஞ்சம் தண்ணி கொடுத்துருப்பான், கொஞ்சம் கஞ்சி கொடுத்துருப்பான், கொஞ்சமாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. அடிப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், துக்கப்பட்டாலும், துயரப்பட்டாலும், கல்லுகள் சுமந்தாலும், நாங்கள் என்ன மாதிரி அடிமைத்தனத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடச்சிச்சு, கொஞ்சம் சாப்பாடு. இனியும் வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை இப்படி கொண்டு வந்து போட்டு ஐம்பாடுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டான், நீ என்ன செய்டா அப்படின்னு போய் அவன்கிட்ட முறையிட்டோன்னு அவன் என்ன பண்ணிட்டான், உடனே ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி, ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி, உடனே இதை வணங்க. இன்னைக்கு அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட நீங்க கிறிஸ்துவுக்குள் இல்லாதபடிக்கு நீங்க காத்திருக்க முடியாமல் ஒரு அவசர புத்தி, அவசரமான ஒரு காரியம் எடுத்தோமா கவர்த்தோமா இப்ப சொல்றீங்க, உடனே என்ன பண்றாங்க, பலவிதமான காரியங்களை எப்படி சொல்றாங்க வாசிப்போம். கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 அப்படின்னு 17 வரைக்கும் வாசிங்க. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நல்லா கவனம் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது, கடைசி கால சபைகளுக்கு எழுதும் பொழுது உங்களை வெட்கப்படுத்துறதுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வெட்கம் இல்லை சொல்லும்போது, ஒவ்வொரு பிரசங்கமும் எங்களை வெட்கப்படுத்துது, எங்களை துக்கப்படுத்துது, சபைக்கு வரையில எங்களை காயப்படுத்துது, எங்களவே சொல்ற மாதிரி இருக்கு, எங்களுக்கு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா கிடையாது. உங்களை வெட்கப்படுத்த கிடையாது. வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்கன்றதுனால தான். அப்ப அடுத்து, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்பார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆமா, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில பல ஆசிரியர்கள், பல ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு இருந்தாலும் இருப்பது முக்கியம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வழிகாட்டும் ஒரு உண்மையான ஒரு அப்பாவை போல உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி உங்களுக்கு ஆலோசனை பண்ணி உங்களை சரி செய்கிற ஒரு நபர் இருப்பது அவசியம். இதுதான் இந்த வார்த்தை. அப்போ நீங்க அவசரமா ஒரு காரியம் ஆகணும், அவசரமா ஆக்கணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க செயல்படும் போது நீங்க ஆண்டவர் விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அவசியம் ஏற்படும்போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள், ஆசிரியர்கள், போதிக்கிறவர்கள் உங்களுக்கு தவறான போதனைகளை, இந்த சத்துருவான என்ன பண்றான், தவறான போதனைகள். அப்போ உங்களுக்காக புத்தி சொல்லி, உங்களுக்காக ஆலோசனை சொல்லி, உங்களுக்காக கணிந்து கொண்டு உங்களை சீர்படுத்துகிற ஒரு தந்தையை போல உங்களை அடிச்சு திருத்துகிற ஒரு ஊழியக்காரன், அதை விட்டுட்டு நீங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, நீங்க அப்படி போகும்போது இந்த சாத்தான் அவங்க மூலமாக தவறான ஒரு காரியங்களை குறித்து உங்களை என்ன பண்றான், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து உங்களை பிரிக்கிறான். அப்ப நீங்க நீதியை இழந்துறீங்க, ஞானத்தை இழந்துறீங்க, அவசர புத்தினால, உடனே ஆகும் என்ற ஒரு வெறித்தனத்தினால, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் ஆரோனை சூடாக்கி விட்டு, ஆரோன் உடனே ஆமா ஆமா கரெக்ட் தான், உடனே ஆமா நான் அவனுக்கு மூத்த சகோதரனாச்சு, அப்ப எனக்கு அடுத்தன எல்லாமே அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வெறி வந்துருச்சு. எல்லாம் வரும்ல, அவன் குடும்பத்தை நான் தான் தலைவன், நான் தான் தலைவி, எனக்கு தான் எல்லாமே என்ற ஒரு காரியம் இருக்கும்ல. அந்த மாதிரி இவனுக்கு ஏற்றி விட்டு உடனே என்ன பண்ணிட்டான், ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி வணங்கும்படியாக. அப்போ
உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், அங்கே சொல்லப்பட்டிருக்குது 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். ஆண்டவர் சொல்ற சுவிசேஷம். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? சுவிசேஷத்தினால. நீங்க பெற்றிருக்கீங்கன்னா சுவிசேஷத்தினால. ஆண்டவர் உங்களை சேர்த்து பெற்று ஈண்டெடுத்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய வார்த்தை சுவிசேஷத்தினால. அதான் அவராலே உங்களுக்கு நீதி, அவராலே உங்களுக்கு ஞானம், அவராலே உங்களுக்கு மேன்மை, எல்லாமே அவராலே தான் வரணும். அதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக நான் சபைக்கு வந்துட்டு அப்படியே ஃபார்மாலிட்டிஸ்க்காக அப்படி நின்று ஆராதனை பண்ணிட்டு எல்லாரும் கை தூக்குறேன், நானும் தூக்குனேன். எல்லாரும் உட்காந்து நானும் உட்காந்து எல்லாம் முழங்கா போட்டு நானும் முழங்கா போட்டேன். எல்லாம் பயிர் படித்தேன், நானும் பயிர் படித்தேன். ஏதோ வந்து ஏதோ போனேன். என்ன சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க யாராவது வெளியே. போயிட்டு வந்தேங்க, ஏதோ போயிட்டு வந்தேன். எதா போனேன்னு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடு ஆக்கியிருக்கலாம், ஒரு பொடி குழம்பு வச்சிருக்கலாம், சாம்பார் குழம்பு வச்சிருக்கலாம், ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாம், நாலு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாம். என காத்திருக்க முடியாமல் அந்த வார்த்தைகள் வேதனையோடு துக்கத்தோடு வேதம் சொல்கிறது, ஆகையால் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக. சபைக்கு வந்தோம், பாஸ்டரை ஃபாலோ பண்ணணும், ஒரு சகோதரனை பார்த்து ஃபாலோ பண்ணணும், ஒரு சகோதரியை பார்த்து ஃபாலோ பண்ணணும், வேலையில் ஒரு வேலையை செய்கிற இடத்துல ஒருத்தனை பார்த்து ஃபாலோ பண்ணணும், படிக்கிற இடத்துல ஒருத்தனங்களை ஃபாலோ பண்ணணும், ஒரு நடிகனை பார்த்து ஒரு நடிகையை பார்த்து அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து இல்லை, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவருக்கு பின்னாடி போகணும். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் வரும்போது அவரை போல கீழ்ப்படிதல், அவரை போல ஞானம், அவரை போல அறிவு அங்கே சொல்லப்படுகிறது. அவர் வளரும் பொழுது வளத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் ஆவியிலும் பெறனாக இருந்தார், அழகிலும் ஐஸ்வர்யமாக இருந்தார், பொறுமையில் இருந்தார், ஜெபத்தில் இருந்தார், தேவனை மட்டும் மகிமைப்படுத்தினார். அப்போ அந்த இதை பின்பற்றுவது நமக்குள்ள நான் இயேசுவை மாத்திரம், பிதாவாகி தேவனை மாத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவிக்குள் சகலமும் நான் பெற்று நான் சுகித்திருப்பேன். துளிர்க்காத என்னுடைய வேர்கள் துளிர்க்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷ்டமே இல்லை. கஷ்ட வாழ்க்கை கஷ்டமே இல்லை. உலக வாழ்க்கை தான் கஷ்டம். நீங்க பாவத்தை தான், உலக வாழ்க்கையினுடைய பாவத்தை தான் நீங்க காசு கொடுத்துருவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இலவசம். கிறிஸ்துவுக்குள் வருகிறது எல்லாமே இலவசம். அறிவு, ஞானம், ஆசீர்வாதம் எல்லாமே இலவசம். நீங்க பாவத்தை தான் காசு கொடுத்துருவாங்க. ஒரு சாராயத்தை வாங்க காசு கொடுத்துருவாங்க, ஒரு சிகரெட் வாங்க காசு கொடுத்துருவாங்க, ஒரு சினிமா வாங்க காசு கொடுத்து சொல்லுறது இல்லையா? அப்போ நீங்க ஒவ்வொரு காரியங்களையும், சில காரியம் நீங்க வாங்குறீங்கன்னா காசு கொடுத்து, பாவம் சாபம் மீதாக்கணும். ஆனால் ஆண்டவருக்குள்ள இருப்பது காசே கொடுக்க வேண்டாம். அவரை பின்பற்றலாம், அவரை மாதிரி. நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படின்லாம் ஆண்டவர் எனக்கு ஞானம், குடும்பத்தை நடத்த, மனைவியை நடத்த, கணவனை நடத்த, வேலையை நடத்த, வியாபாரத்தை நடத்த, என் பிள்ளைகளை வளர்க்க, ஊழியத்தை செய்ய, ஜெபத்தை செய்ய, வேதத்தை படிக்க எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும், எனக்கு நீதி வேணும், எனக்கு ஒரு தாழ்மை வேணும், மன்னிக்கிற ஒரு சக்தி வேணும். எனக்கு பொறாமை வரக்கூடாது, போட்டி வரக்கூடாது, தடைகள் வரக்கூடாது, யாரையும் நான் சபைக்கு யார் மேலே கண் வைக்கக்கூடாது, மண்கண் வைக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற அந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போகணும், மரண பயம் என்னை விட்டு நீங்கி போகணும்,
என் கணவனுக்கு நேராக, என் மனைவிக்கு நேராக, என் பிள்ளைக்கு நேராக நான் நினைச்ச அந்த நெகட்டிவ் இப்போது என்னை விட்டு நீங்கணும். அதை கொண்டு வந்த சத்துருவை ஏசப்பா பார்த்து பேசுங்க. என் கடனை பார்த்து பேசுங்க, என் பற்றாக்குறையை பார்த்து பேசுங்க, என் வறுமையை பார்த்து பேசுங்க. அடுத்து இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நமக்குள்ள ஒரு பிரியம், கிறிஸ்துவுக்குள் ஒரு உண்மை. ஒருத்தனை நேசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கணவனை நேசிக்கிறோம், ஒரு மனைவியை நேசிக்கிறோம், ஒரு பிள்ளையை நேசிக்கிறோம், சகோதரனை நேசிக்கிறோம், ஒரு சராசரி ஒரு விசுவாசியை நேசிக்கிறோம், ஒரு போதகனை நேசிக்கிறோம் அப்படின்னா எப்படி நேசிக்கிறோம் அப்படின்னா இந்த காரியம் உண்மையோடு பிரியமாக நேசிக்கணும், உண்மையாக பிரியமாக கீழ்ப்படியணும், உண்மையாக பிரியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைக்கணும். நமக்குள்ள இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் இல்லாமல், கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருக்கிறதுனால பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது. அதான் ஒவ்வொரு காரியத்திலும் மீட்பை நம்ம இழந்து போயிடும். அவராலே நீதியும், அவராலே ஞானமும், அவராலே பரிசுத்தமும், அவராலே மீட்பும். யாரை? இயேசு கிறிஸ்துவ. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டு ஆகும். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்க பரிசுத்தத்தை இழந்து போயிட்டீங்க. நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ நாள் பைபிள் படிச்சு, இவ்வளோ நாள் உபவாசம் பண்ணிருக்கேன், எனக்கு தரிசனம்லாம் வருது, விசனம்லாம் வருது, தீர்க்க தரிசனம்லாம் சொல்றேன். இது பரிசுத்தம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமாக, கிறிஸ்துவை பின்பற்றி உங்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை நீங்க வாழும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஜெபத்தை தூக்கிக்கிட்டு, வெறும் வேத வாசிப்பை தூக்கிக்கிட்டு, நான் இயேசுவால அதை செஞ்சேன், இயேசுவால இதை பண்ணேன், இயேசுவால அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு நேராக போய் நின்னீங்கன்னா கதவுகள் அடைக்கப்படும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், எப்படி செஞ்சேன் இல்லை. நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதுக்காக சிலர் இருமாப்பு அடைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல, அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்பு எப்ப அடைகிறோம்? இயேசு கிறிஸ்து இங்க சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நான் இல்லைன்னு சொல்லி அங்க இருமாப்படைகிறேன். அதே போல இன்னைக்கு நம்ம என் பக்கத்துல பாஸ்டர் பார்த்துட்டா இருக்கிறாரு, பாஸ்டர் என்ன செஞ்சுக்கிட்டா இருக்கிறாரு, வேலை செய்கிற இடத்துல ஓனர் பார்த்துக்கிட்டா இருக்கிறான், அதிகாரி பார்த்துக்கிட்டா இருக்கிறான், ஏதாவது செஞ்சுட்டு போவோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டர் பார்க்கல ரைட்டு, ஆனால் சிசிடிவி பார்க்குது. வேலை செய்கிற இடத்துல ஓனர் பார்க்கல, அங்கேயும் சிசிடிவி பார்க்குது, ரகசிய கேமராக்கள் பார்க்குது. நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஃபோன் இந்த ஜிபிஆர்எஸ் ஆன் செய்யும்போது அது உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. முதல் யூஐ அப்படின்ற ஒரு காரியம், ஒரு இது இருந்துச்சு, ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. இப்போ AI ஆயிடுச்சு. இது என்ன ஆகுது? உங்களை முழுசா பார்க்குது, முழுசா உங்களை அறிஞ்சுக்குது, எங்க இருக்கீங்க கரெக்டாக சொல்றாங்க. கடந்த நாளில் ஒரு குழந்தை காணாம ஆயிடுச்சு. அந்த குழந்தைய காணும், போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் புக் பண்ணுறாங்க. அப்போ அந்த போலீஸ் விசாரிக்கிறாங்க, அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கு. அந்த குழந்தையோட தகப்பன் சொல்றாரு, அந்த குழந்தையோடைய கையில் ஒரு வாட்ச் ஒன்று போட்டுருக்கேன், ஒரு ஜிபிஆர்எஸ் வாட்ச். அதை வச்சு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா பக்கத்து தெருவில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு பலூன் காரையில் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours அதை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. அது விளையாட்டு வாக்க நடந்து போயிட்டு இருக்கு. அந்த குழந்தை பலூன் காரனை பார்த்து நின்றுட்டு இருக்கு. அந்த ஜிபிஆர்எஸ் வாட்ச். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க
வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நோட் பண்ணுறாங்க. ஒருத்தர் நீங்கள் பேசுறீங்கன்னா அதை நோட் பண்ணுறாங்க. இந்த ரகசியம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம நினச்சிருந்தோம் கடைசி காலத்தில் நம்பர்கள் கொடுக்கப்படும். அந்த நம்பர்களில் தான் வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்பர்கள்னால வாங்கப்படும், கொடுக்கறது வாங்குறது எல்லாமே நம்பர்கள் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், ஆதார் கார்டு, ஐயோ ஆதார் கார்டு வந்துருச்சு, கடைசி காலம் வந்துருச்சு. உடனே ஆண்டச்சோம் இது கடைசி காலம் கிடையாது, இன்னும் இருக்கு, இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு. இப்போ வந்துருச்சு. என்ன வந்துச்சு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல். இந்த மொபைல் என்ன பண்ணுது, உங்களை ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பொருள் கொடுக்குறீங்க, எல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் விற்கிறீங்க, ஒரு பைக் விற்கிறீங்க, ஒரு காரை விற்கிறீங்கன்னா அங்கேருந்து போட்டுறீங்க. எதா வாங்குறீங்கன்னா இதில் போடுறீங்க. உங்களுக்கு சோம்பேறி ஆக்குது. நீங்கள் நடக்கிறத கம்மி பண்ணிட்டீங்க, நடப்பயிற்சிகள் கம்மியாயிடுச்சு, சுறுசுறுப்பாக கம்மி, விளையாட்டுகள்லாம் கம்மியாயிடுச்சு, ஓடி வெளியே போய் விளையாண்டுலாம் போயிடுச்சு. இப்போ உள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க, உள்ளே விளையாடு. இப்போ நான் கொஞ்சம் ஃபோன் உங்களை அடிமைப்படுத்தி ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கேன். தூக்கத்தை கம்மி பண்ணிடுது, வேலையை கம்மி பண்ணிடுது, உங்களுடைய சுறுசுறுப்பு கம்மி பண்ணிடுது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருது, டிப்ரெஷனை கொடுத்துருது, உங்களை அப்படியே என்ன பண்ணிடுது, கட்டி வச்சிருது. சாத்தான் நம்ம என்ன பண்ணிட்டான், கட்டி. இதை பார்க்கறதுனால, இது கூட இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறது நீங்க கம்மி பண்ணிட்டீங்க. இப்போ போனோட இருக்கிறது, இப்போ உலகத்துல கூட இருக்கிறதுல சாத்தான் கூட இருக்கிறது அதிகமாயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் போன், எதை பார்த்தாலும் போன், என்ன செஞ்சாலும் போன். எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இப்ப போன் இல்லாம இருக்க முடியல. அப்பா எல்லாம் வந்துடுவீங்க, அம்மா எல்லாம் வந்துடுவீங்க, அண்ணன் தம்பி எல்லாம் வந்து, அக்கா தங்கச்சி எல்லாம் வந்துடுவீங்க. ஆனா போன் இல்லாம, சாப்பாடு இல்லாம கூட வந்துடுவீங்க. ஆனா போன் இல்லாம நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அறிவு வருது, அது அறிவா பயன்படுத்திங்கன்னா அறிவு கிடைக்கும், தேவைக்கு ஏற்ப. அதுக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா சாத்தான் உங்களை அடிமை ஆகிக்கலாம். இந்த கடைசி காலம் உங்களை அந்த நம்பருக்குள்ள அடிமையாக வச்சு. கடந்த நாளில் ஒரு நண்பர் எனக்கு ஒரு தகவல் சொன்னார். சென்னையிலேருந்து ஒரு தகவல், ஒரு ஃபோன் வச்சு, பாஸ்டர் நான் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், ஒரு பொங்கல், இட்லி, சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டேன், 90 ரூபா காம்போ பேக் போட்டு கொடுத்தாங்க. காம்போ பேக்கில் கொடுத்தாங்க, ஒரு 90 ரூபா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உடனே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வேலை பார்த்துட்டு அப்போது ஆர்டர் போட்டுருவோம், 90 ரூபா தானே, ஒரு சாம்பார், 2 இட்லி, கொஞ்சம் பொங்கல்லாம் கிடைக்கும், டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஆர்டர் போட்டுக்காரு. ஆர்டர் போட்டு வரையில் 314 ரூபா போட்டு வராங்க. அவர் கேட்குறாங்க, என்னங்க 90 ரூபா தானேங்க? இல்லைங்க, இந்த ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜஸ், அது இது லொட்டு எல்லாம் போட்டு 3 நாள் திறத்துல தான் இருக்கான் கடை. ஐயோ, கொஞ்ச நேரம் அந்த சோம்பேறித்தனத்தினால 90 ரூபாய்க்கு 314 ரூபா கொடுக்குறேன். 90 ரூபா இங்கே இருக்க, 314 ரூபா இருக்கு. அதே சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்டது என்னுடைய சோம்பேறித்தனம். அப்போ சாத்தான் உங்களை சோம்பேறியாக்கி, ஜெபத்தில் சோம்பேறியாக்கி, வேதம் வாசிக்க சோம்பேறியாக்கி, சபைக்கு வருகிறதுக்கு உங்களை சோம்பேறியாக்கி, உங்களுக்கு கடினமான ஒரு காரியத்தை சொல்லி, வேலையை காட்டி, வியாபாரத்தை காட்டி, படிப்பை காட்டி, பலவீனத்தை காட்டி, வழிகளை காட்டி, துக்கங்களை காட்டி, துயரங்களை காட்டி, ஒரு பயத்தை காட்டி உங்களை அப்படி கட்டி வச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்தால் கூட ஃபோனு கூட என்னங்க ஏதோ மெசேஜ் வச்சா பார்த்தேன், மெயில் வச்சா பார்த்தேன், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வரும். இப்போ கான்சென்ட்ரேஷன் சபையில் வந்து கொண்ட கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு? அதுல தான். அப்போ அதுல தான் நீ அடிமையாக்க. இயேசு கிறிஸ்துக்குள் இல்லை. ரெண்டாவது எங்க இருக்க? மணியை வர பார்க்குற. இப்போ எல்லாமே இதில் மணி வந்துருச்சு, டார்ச் லைட் வந்துச்சு, ரேடியோ வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பொழுதுபோக்குக்காக நீ ஏன் போற அப்படின்னு எல்லாத்தையும் சாத்தான் பண்ணிட்டான், உன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான். இப்போ உனக்கு கட்டி கையிலிருந்து கட்ட, உள்ளங்கையிலிருந்து கட்டப்பட்டுச்சு. உள்ளங்கையின் அளவு இருக்கக்கூடிய இதயம் அதுக்குள்ள அப்படியே அடங்கி போச்சு.
சொல்றது எத்தனை பேர்? அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்க ரட்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை அவமாக்கிறீங்க, சாபமாக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்ததை சாபமாக, உன் வாழ்க்கையை சாபமாக. அழகான மனைவி, அழகான கணவன் நீ சாபமாக்கிற, அழகான பிள்ளைகள் நீ சாபமாக்கிற, அழகான வேலை நீ சாபமாக்கிற, அழகான வியாபாரம் சாபமாக்கிற, அழகான சாப்பாடு அதை நீ சாப்பிடாமல் அதை அவமாக்கி சாபமாக்கிற, அதை நிம்மதியாக சாப்பிடாமல் அதை சபிக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு சாப்பிட கடிந்து கொண்டு போனை பார்த்துக்கிட்டே அல்லது டெலிவிஷனை பார்த்துக்கிட்டே ஏதோ யோசனை ஏதோ கவலையில் அதை சாப்பிடும்போது அந்த சாப்பாடை சரியாக மென்று சாப்பிடாமல் அது சரியாக உன் வயிற்றுக்குள்ள போய் கிரியை செய்யாதபடிக்கு அந்த சாப்பாடு உனக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. அது கேஸ்ட்ரிக்ஸ் ஆக, வயிறு புண்ணுகளாக, அலர்ஜிகளாக, இறைப்பை அலர்ஜிகளாக மாறுது. எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது தெரியல. கிறிஸ்துவுக்குள் இல்லாதனால அந்த வாழ்க்கையை எவ்வளவு அவமாக்கிட்டு இருக்கீங்க, அவமாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக, சரியில்லாத கணவனை சரிப்படுத்தி, சரியில்லாத மனைவி சரிப்படுத்தி. ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பிறந்த நாள் வருது அல்லது ஒரு திருமண நாள் வருது அப்படின்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி உட்காந்து பிறந்த நாள் வருது, திருமண நாள் வருது, அதை இப்படிலாம் செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் போட்டு அதுக்கான பணம் ஒதுக்கி அதுக்கான பொருள்களை முன்னாடியே வாங்கி, அப்போ அந்த நாள் ஆசீர்வாதம் மாறும். திருமண நாள் ஆசீர்வாதமாக இருக்கும், பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த உட்கார்ந்து கூடி பிளான் பண்ணாமல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, அல்லது ஒரு பொருள் வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே உட்காந்து பேசணும். உட்காந்து பேசி பிளான் பண்ணணும். பேசாம ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால அந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், கார் வருது, வீடு வருது, பொருள் வருது, வேலை வருது, பணம் வருது, எல்லாமே வருது. ஆனால் உங்களுக்கு நிம்மதி இழந்து போயிடுறீங்க, இந்த பரிசுத்தத்தை இழந்து போயிடுறீங்க. அங்கே அது கொடுக்கறத சாபமாக்கிறீங்க. அதனால உங்களுக்கான விரக்தியாக, துக்கமாக, அன்னைக்கு உங்க பிறந்த நாள் சபிக்கப்பட்ட நாளாக, அல்லது உங்க திருமண நாள் சபிக்கப்பட்ட நாள், இழந்து போனதை அல்லது இழக்க நேர்ந்ததை, அந்த துக்கங்களை கடினமாக உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது நீங்க அங்கே என்ன பண்ணீங்க? செயல்ந்து போறீங்க. கிறிஸ்து முன்னிறுத்தும் போது, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். அது ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷி, அவன் வாழ்க்கையை அழகாக்கணும், ரட்சிப்புக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் புரியுதா? எதில் அப்ப இதுக்கு தேவை என்னன்னு உண்மையும் பிரியமும். இப்ப இங்க வந்துருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனம். ரோமர் அதிகாரம் 6, ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12 வசனம், 11 வசனம், 12 வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, பாவத்துக்கு நீங்க செத்து அப்படின்னு பாவத்தை நீங்கள் மறந்து, பாவத்தை தூரப்படுத்தி, பாவத்தை உங்களிடத்தில் அகற்றி அறிக்கை செய்து விட்டு அந்த பாவம் திருப்பி உங்களுக்கு வராதபடிக்கு இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது இயேசுவால, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவால. அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் வாழ்வது நான் அல்ல அவரே அப்படின்றார். அதே போல நம்ம பேசணும், என்னால இந்த பாவம் இல்லாமல் இருக்க முடியும், என்னால போன் இல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்
என்னால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் சினிமா இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் சாராயம் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் இந்த கெட்ட நண்பன் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் இந்த காதலன் இந்த காதலி இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் இந்த காதல் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்யாமல் எது இருந்தால் இல்லாமல் இது எனக்கு வேணும், அடம் பிடிக்கிறது, ஆலோசனைகளை கேட்கறதில்ல, புத்திகளை கேட்கறதில்ல, திட்டங்கள் போடுறதில்ல, யோசனைகள் கேட்கறதில்ல, தான் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. உலக பிரகாரமா வச்சா ஒரே நாளில் குடும்பி எடுத்தா மொட்டை, அந்த மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்டா. யார் சொன்ன 4 கால்? நான் பார்த்தேன் 3 கால் தான். மேலே பறந்த காக்கா வெள்ளதான், கருப்பே கிடையாது, அது தலைகளை தான் பறந்துச்சு. சாதிக்கிறது முதல்ல சாதிக்கிற காரியங்களுடன் ஒத்து போகிற வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியம். அப்பதான் கிறிஸ்துவை வெளியே காட்ட முடியும். நீங்க இல்லைன்னா ஈஸியாக உங்களை என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களை வெளியே கொண்டு வருவாங்க. இன்னைக்கு அப்படியே வெளியே கொண்டு வந்துடுறீங்க, நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு வெளியே வந்துடுறீங்க. சாத்தான் அழகா உங்களை என்ன பண்ணிடுறான், பாவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறான். கண்கள் இச்சையை கொடுத்து, மாம்ச இச்சையை கொடுத்து. வாசிங்க 12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் உங்களை ஆளாமல் இருக்கும்படியா உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனைகள் பாவம் ஆளாமல் ஆண்டவர் இயேசு உங்களை ஆளுகை செய்யும்படியாக, அவரே ராஜாதி ராஜா, மகாராஜா, கர்த்தாதி கர்த்தராக, அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் உங்களுக்குள்ள வாசம் செய்யும்படியாக, அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள வாசம் செய்யும்படியாக, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் செய்யும்படியாக அவர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும், இந்த பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, அந்த பாவம் என்னை நடத்தக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், கள்ளக்காதல், லொட்டு லொசுக்கு, குடி குடுத்தனம், பொய் புரட்டு என்னை ஆளக்கூடாது. விக்கிரகம் என்னை ஆளக்கூடாது. விபச்சாரம் என்னை ஆளக்கூடாது. வேசித்தனம், ஒரு பொய் என்னை ஆளக்கூடாது. என்னை இயேசு ஆளணும். இயேசு கிறிஸ்து என்னை ஆளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாக உங்களுடைய கண்ணு, உங்களுடைய செவி, உங்களுடைய மூளை, உங்களுடைய தலை. வேதம் சொல்லுது, உங்களுடைய தலை மயிர் ஒன்றும் அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது, ஒவ்வொரு முடியும் கூட எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் ஆயுதம். முடியெல்லாம் உங்களுக்கு ஆயுதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. உதடுகள் ஆயுதம், பல்லுகள் ஆயுதம், நாக்கு ஆயுதம், இதயம் ஆயுதம், கை கால்கள் விரல்கள் ஆயுதம். ஒவ்வொரு உள்ளையும் புறமும் இருக்கக்கூடிய வெளியும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஆயுதங்களாக இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து ஆளும்படியாக எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. இயேசு கிறிஸ்து பாவம் ஆளக்கூடாது. என்னால் அந்த பாவம் இல்லாமல் இருக்க முடியல, என்னால் அந்த பாவம் செய்யாமல் இருக்க முடியல. அந்த மணி ஆச்சுன்னா நான் என்னை மறந்துடுறேன், அதுக்குள்ள அடிமை, அதான் அடிமை, அது ஆளுகை செய்து. அது இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு, இந்த ஃபோன் இல்லாமல், இந்த குடி இல்லாமல், அந்த பொய் இல்லாமல், விபச்சாரம், நண்பன் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ ஆண்டவர் ஆளுகை விட்டு வெளியே வந்துட்ட. இவன் சாத்தான் உன்னை ஆளுகை செய்கிறான். அப்ப நீ கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் இல்லை. அப்ப நீ பரிசுத்தத்தை இழந்து போயிட்ட. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. அதனாலதான் உங்களால் ஆராதிக்க முடியல. சொல்லினேன், நான் என்ன ஆராதிக்க முடியல, பலவீனமாக, சரீர பலவீனமாக, கை தூக்க முடியல, காலத்துக்க முடியல, கை தட்ட முடியல, முழங்கால் போட முடியல, செவிக்க. என்னால் கொஞ்ச நேரம் கண்ணை மூட முடியல. கண்ணை மூட என்னென்னமோ
என்னென்னமோ வந்து என்னை பயப்படுத்துது, என்னமோ செய்யுது. வந்து நின்ன பிறகுதான் வயிறு என்னமோ செய்யுது, உபவாசம் போட்ட பிறகு என்னமோ செய்யுது, ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னமோ செய்யுது, சபைக்கு வந்த பிறகு என்னமோ செய்யுது, பைபிளை கையில் தூக்குறது என்னமோ செய்யுது, பைபிள் என்ன படிச்சாலும் தூக்கமே வருது. அப்படின்னா நீங்க பரிசுத்தத்தை இழந்து போயிட்டீங்க. கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்யாமல் சாத்தான் உங்களை அவனுடைய பாவத்தின் மூலமா உங்களை ஆளுகை செய்ய, அதுக்கு அடிமையாயிட்டீங்க. அதை விட்டு வெளியே வரணும். அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா உங்களை முற்றிலும் என்ன பண்ணுமா, உங்களை அவைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுமா. அதெல்லாம் படிச்சிருக்கோம். கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், முழுசுமாக போகணும். என் கண்ணு, என் காது, வாயில சொல்லிட்டு இங்க கண்ணை ஒப்புக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே போன கண்ணை போய் அப்படியே பாவத்துக்கு, இந்த கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வண்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மனுஷனை எனக்கு பிடிக்கும், அந்த மனுஷனை பிடிக்கும், அந்த புருஷனை பாரு, என் புருஷன் அப்படியே இல்லை, அந்த புருஷன் அழகானவன் இருக்கிறான், அறிவானவன் இருக்கும், குடும்பத்தை நல்லா நடத்துறான், மனைவியை நல்லா வச்சு கவனிக்கிறான், மனைவிக்கு பூ போட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஐயோ இந்த பொண்டாட்டி அவ அழகா இருக்கா, அவ கலரை பாரு, சேலையை பாரு, சுண்டி விட்ட ரத்தம் வருது. கண்ணு இங்க என்ன செஞ்சிருக்கீங்க சர்ச்சுன்னா, கண்ணை ஒப்பு கொடுக்குறேன் போஸ்டர். இங்க ஆண்டவரே என் தலைகளை ஒப்பு கொடுக்கிறேன், தலையை அபிஷேகம் பண்ணுங்க. 23ஆம் சங்கீதம், தலையை அபிஷேகத்திலே அதே போல வெளியே போயிட்டு என் தலையில, ஐயோ அவன் முடியப்பாரு, அவன் முடியப்பாரு, அவன் கரல் கரலாச்சு இருக்கிறான், அவன் தலையில எவ்வளவு அழகா முடி இருக்கு பாரு. அந்த பாஸ்டர் தலை, அந்த விசுவாசி தலை, அந்த புறச்சாதி தலை முடியப்பார், கண்ணகரேனுக்கு ஒரு முடி வெள்ளையாகல, எனக்கு தான் வெள்ள முடி ஆகிப்போச்சு. அவருக்கு தான் வெள்ள முடி அழகா இருக்கு, எனக்கு வெள்ள முடிய வர மாட்டேங்குது. அவளுக்கு பாரு முடிய கீழே வரைக்கும் தலையை எவ்வளவு அழகா போட்டுருக்கா, எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, கொட்டத்தான் செய்யும். ஏன்னா தலையை நீ அபிஷேகம் பண்ணிட்டு போய் தலையை போய் அங்க கொடுத்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. என் இதயத்தை ஆண்டவரை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் இதயம் முழுசு முழக்க வேண்டது. அங்க வெளியே போய்கிட்டு இதயத்துல போட்டிகள், பொறாமைகள், முறுமுறுப்பு, அவச்சொல்லு, வஞ்சனை, வஞ்சகம், தீட்டு, இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்கிறது. பொருளாசை, பண ஆசை, திமிர்வாதம், சண்டை, மூக்க குணம், இருமாப்பு, இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறது. அப்போ என்ன ஆகுது, இங்க ஒப்பு கொடுத்து திருப்பி ஒரே நேரம் நீங்க உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம், தேவனுக்கு மட்டும்தான். உலகத்துனா உலகத்துக்கு, உலகத்துல வெளியே போயிடணும், உள்ளனா உள்ள வந்துடணும். ரெண்டையும் பிடிச்சிட்டு ஆடுனீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களை காப்பாத்து. ஒருத்தர் வந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கான், ஃப்ளைட்டில் வந்து பைலட் சொல்லிக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டு வெடிச்சு செதற போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாராசூட்டில் நீங்கள் அவங்கவுங்க என்ன பண்ணிக்கோங்க, காப்பாற்றிக்கோங்க. ஒரு இனம் புத்திசத்தை சேர்ந்தவன் ஒரே இதை பண்ணிட்டு வந்துட்டான், குதிச்சுட்டான். முஸ்லீம் அல்லா அப்படின்ட்டு குதிச்சுட்டான். நம்ம இந்தியாக்காரன் எத்தனை கடவுள் அவனுக்கு தெரிஞ்சு அத்தனை கடவுளும் சொல்லியிருக்கான். பாராசூட்டை விரிச்சிருக்கா, வெளியில டம்முன்னு கீழே செத்து போயிருக்கான். அப்போ ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து, அவரை மரித்தாவே இருக்கிறது. எல்லாத்தையும் இது கடவுள், அது தெய்வம், அது இது செத்தது, போனது, வந்தது, ரொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கும்பிடக்கூடாது. இந்த ரோமன் கத்தகிட்ட பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ, சூசேப்பர், அந்தோனியாரு, இப்படி எல்லாத்தையும் கூட வணங்கிட்டு கடைசியில் ஒண்ணுமே இது பண்ணாம கடைசியில் நிற்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரே ஞானஸ்தானம், ஒரே சபை, ஒரே ஊழியக்காரன், ஒரே ஆண்டவர், ஒரே வார்த்தை, ஒரே ஜீவன். அதுக்குள்ள நிலைச்சு நிற்கணும்.
ஒரே குடும்பம், ஒரே கணவன், ஒரே மனைவி, பிள்ளைகள் நிறையா இருக்கட்டும். அதுக்கு பிள்ளை ஒரே பிள்ளைகள் எல்லாம் நிறைய பிள்ளைகள் ஒரே மாதிரி நிற்கணும். பழைக்கோங்க. வேதம் சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது ஆமென். ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். நல்லா காண பாருங்க. ஒருவன் ஒரு மீறுதலினால் ஒரு மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணம் நீதியாகிய இலவசம் ஈவுன்னு சொன்ன கிஃப்ட், அந்த பரிபூரணத்தை பெறுகிறார்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. அதான் உண்மை. இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுகை செய்ய உங்களால் முடியும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உங்களுக்கு பரிசுத்தமாயிருங்க. நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க, நீங்க பரலோகத்தை குடிமகனாயிருங்க. நீங்க நிறைய விசுவாசிகள் சொல்லுவோம், ஆமா நீ பரலோகத்துக்கு போயிடணும்ப்பா வரணும் அப்படின்னா, ஆமாம்மா பரலோகத்துக்கு போனேன். அவன் பாருங்க பொய் சொல்றான், நல்லா தான் இருக்கான், திமிர் பண்றான், நல்லா தான், சண்டை போடுற நல்லா தான், விபச்சாரம் பண்ண நல்லா தான், களவு செய்கிற நல்லா தான், வட்டி கொடுக்குற நல்லா தான் இருக்கான். நாங்கெல்லாம் பரிசுத்தம் போது என்னத்தை கண்டோம்? பரலோகத்துக்கு போது பார்ப்போம். அதெல்லாம் கடந்த நாள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியுங்க. பரலோகத்தின் வாசலையும் நரகத்தின் வேதனையும் போட்டுருங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க ஸ்டேட்டஸ்? பாஸ்டமாக ஒருத்தவங்களாம் பார்த்துருக்காங்க, யாரும் பார்க்கல. இந்த ஒரு சகோதரி பார்த்துருக்காங்க, மற்றவங்க யாரும் பார்க்கல. இந்த ஸ்டேட்டஸ் எதுக்கு போட்டேன்னா, உங்கள் கடைசி காலத்துக்கு முன்னாடி அப்படி ரிப்பேர் மனமாற்றம் வேணும். அதுதான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். அதனால ரோமன் கேத்தலிக் கூட போட்டிருந்தேன். குழந்தை அது ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்களே கிடையாது அப்படின்னு கூட எத்தனை பேருக்கு புரிஞ்சுட்டு இருந்தேன். அங்கே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாமல் குழந்தையினுடைய ஞானஸ்தானம் இதெல்லாம் அனுசரித்து போகிறதுனால அது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன தப்பான ஒரு போதனை என்னன்னா, ரோமபுரியிடம் தான் கிறிஸ்து பிரிஞ்சிச்சு. இல்லை, ரோமபுரியிடம் கிறிஸ்து பிரியில கிறிஸ்துக்கு ரோமபுரியார்கள் பிரிஞ்சு போனாங்க, ரோம கேத்தலிக் பிரிஞ்சு போனாங்க. ஒழிய கிறிஸ்து அதுவும் வரல. நல்லா கவனமாக பார்ப்பாங்க. அப்போ அவங்களும் கிறிஸ்தவம் தான், இவங்களும் கிறிஸ்தவம் தான் இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தம் ஒரே பரிசுத்தாவையும் பிடிச்சிட்டு இருக்கவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஒன்லி ஜீசஸ் எங்க போக மாட்டான், யெகோவா விட்னஸ் போக மாட்டான். பிதா குமாரன் பரிசுத்தாவியான அப்படின்ற மூன்று அந்த ட்ரினிட்டி திரியேக தேவனை பிடித்துக்கவன் பரலோகத்துக்கு போவான். இது விக்கிரகம் இல்லை, செத்தாவியல் இல்லை, உயிர் தந்த உயிரோடு இருக்கிற உண்மை உள்ள கடவுள். அதான் பரிசுத்தம். இதுல நீங்க ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க வாழலாம், நல்லா சுகமா இருக்கும். சாராயம் கேட்டால் கிடைக்கும், சிகரெட் கேட்டால் கிடைக்கும், பொய் கேட்டால் கிடைக்கும், ஃபோன் கேட்டால் கிடைக்கும், காதல் கேட்டால் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாம் ருசியா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமா, நல்ல காமா பாருங்க. இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்தவனை தெரிந்து கொள்ளல, ரட்சிக்கப்பட்டவனை தெரிந்து கொள்ளல, ஞானஸ்தானம் எடுத்தவனை தெரிந்து கொள்ளல. உலகம் தோற்றத்துக்கு முன்னாலே, அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை தேர்ந்தெடுக்கல. நீங்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கிறிஸ்தவனாக்கி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் சபைக்கு நீங்க இந்த கிருபை புதுவாழ்வு அப்போஸ்தல ஐக்கிய சபையை நீங்க தேர்ந்தெடுக்கல. கர்த்தர் உங்களுக்காக தேர்ந்தெடுத்தது. உங்களுக்கு மனைவி நீங்க தேர்ந்தெடுக்கல, கர்த்தர் உங்களுக்கு மனைவியை
கணவனை நீங்க தேர்ந்தெடுக்க, கர்த்தர் உங்களுக்கு கணவனை, நீங்க பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கல, உங்களுக்கான பிள்ளைகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்து உலக தோற்றத்துக்கு முன்னே நல்ல கவனமா பார்க்கணும். இன்னைக்கு நீங்க செய்யற வேலை என்னடா வேலை அப்படின்னு சொல்லி சபிக்க கூடாது. என்னடா வருமானம் சபிக்க கூடாது. எனக்கு வருமானம் பத்திரையே, இன்னும் கொஞ்சம் அங்க போலாமா இங்க போலாம் அலையக்கூடாது, தெரியக்கூடாது. இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, வியாபாரம் ஆண்டவர் கொடுத்தது. கிறிஸ்துவுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும். கிறிஸ்துவுக்கு மேலே கொடுக்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபத்துக்கும் ஊழியத்திற்கும் சபைக்கும் வரவிடாதபடி உங்க வேலை, உங்களுடைய குடும்பங்கள் எது உங்களை எடுத்துக்கொண்டு போகுதோ, என்னைக்கு நீங்க அதை முன்னாடி வைக்க, ஆண்டவருக்கு பின்னாடி தள்ளி உங்க முக்கியமான காரியம் எதுவும் முன்னாடி வைக்கிறீங்களோ அப்போ நீங்க விற்கிறதுக்கு அடிமையாயிட்டீங்க. அப்போ நீங்க பாவத்துக்கு ஆளாயிட்டீங்க. அப்போ ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டீங்க. அப்போ பரிசுத்தம் உங்களை விட்டு வெளியே போச்சு. இது நிறைய பேருக்கு தெரியல. விற்கிற காரணம் என்ன? என்னைக்கு ஆண்டவர் வைக்கிற இடத்துல வேற காரியங்களை வச்சுக்கணும். அப்போ எவ்வளவு பெரிய காரியம் வந்தாலும் ஆண்டவருக்கு பிறகுதான், சபைக்கு போய்கிட்டு தான் அப்படி அடுத்துதான். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான், பைபிள் படிச்சதுக்கு அப்புறம் தான், இது ஜெபம் பண்ற நேரம், இது பைபிள் படிக்கிற நேரம், சபைக்கு போற நேரம், இது ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம், கிறிஸ்துக்குள்ள இருந்து நான் ஒருத்தருக்கு உதவி செய்யற நேரம். இந்த நேரம் நான் ஒரு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பேன், தண்ணி வாங்கி கொடுப்பேன். தண்ணி நான் சாரை தண்ணி வாங்கி, பச்சை தண்ணி, குடிக்கிற தண்ணி. ஒரு ஆளுக்கு நான் தாகத்தை தீர்க்கிற நேரம். ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவங்க தாயார் அன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த ஊழியக்காரர் அன்னைக்கு இருக்கிறார். அந்த தாயார் என்கிட்ட ஒரு 15-20-25 வருஷம் முன்னாடி சொல்லி ஆடுவாங்க, பாஸ்டர், என் மகன் பேர் போன ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், உலக லெவலில் பேர் போன ஒரு ஊழியக்காரன், நிறைய இடங்கள்ல அவனை கொண்டு வளமையா கத்தெடுத்து பயன்படுத்திக்கிறான், நல்ல பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து, பாட்டா நிறைய பாடி எழுதி நிறைய சிடி பிளேயர் அப்போல கேசட்லாம் போடுறான். ஆனால் அவன் ஜெப அறைக்குள்ளது வருவான். நான் அந்த வழியா போகும் பொழுது அவன் அறையை திறந்து, அந்த கதவை திறந்து வரும்போது நான் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னா, அந்த வழியை கிராஸ் பண்ணிட்டேன்னா, ஜெபம் வர என் முன்னாடி நோட்டினீங்கன்னா நீ என்ன பண்ண அழிஞ்சு போவ. நான் உன்னை சபைக்கிறேன் தாயார் பேசுவான். அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் அப்படியா, ஜெபம் பண்ணிட்டு வரையில குறுக்க போனா அப்படியா, ரொம்ப வேதனைப்படுவேன். அப்ப நான் சொல்றேன், அப்படி ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் தீர்க்கத்தில் இது, எப்போ பார்த்தாலும் அந்நிய பாசம் பேசிட்டே கிடைக்கிறேன்னு பேசிட்டே அழைகிறான். நான் குறுக்க போயிட்டேன்னா எனக்கு திட்டுவான். இதுக்குன்னே அவன் வந்துட்டு இருக்கானா, இங்கே போய் ஓடி ஓடிச்சுக்கான. அப்புறம் சொன்னேன், அது தவறு. அதே போல சில பலவீனங்கள் அந்த மனுஷனோட வந்துப்படுது. தாய் இழந்து, தகப்பன் இழந்து, சில அவமானங்கள் பட்ட பிறகு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஜெபிக்கிறோம் அப்படின்றத கூட, அதை கூட வேற மாதிரி கொண்டு போயிருவீங்க. பைபிள் படிக்கிறத கூட வேற மாதிரி கொண்டு போயிருவீங்க. ஒன்று உதாசனப்படுத்துவீங்க, இல்லைன்னா அதை கடினப்படுத்துவீங்க. சபைக்கு வர்றதை உதாசனப்படுத்துவீங்க, இல்லைன்னா கடினப்படுத்துவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளும் நீங்க கடினப்படுத்துவீங்க, இல்லைன்னா உதாசனப்படுவீங்க. இப்படிதான் பண்றீங்க. அதை எப்படி, அதை நேர்மையா நம்ம கையாளணும், எப்படி நடத்தணும். சரியில்லைன்னா உடனே இந்த சபை சரியில்லைன்னா இன்னொரு சபை, இந்த வேலை சரியில்லைன்னா இன்னொரு வேலை, இந்த வீடு சரியில்லைன்னா இன்னொரு வீடு, இப்படியே மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி சீர்படுத்துறது, சரிப்படுத்துறது, செவ்வாய்ப்படுத்துறது, அதில் எப்படி நம்ம தங்கி இருந்து அதை எப்படி செய்ய நம்ம வெற்றி கொடுத்து இருக்க மாட்டேங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒவ்வொருவரும் கீழ்ப்படியாமல் அடங்காமல் போய் புரட்டுமா இருக்கும்போது அவர் நினைச்சிருந்தாருன்னா இதை திருத்த முடியாது, போறேன்னு போயிருந்தா இன்னைக்கு நீயும் நானும் இந்த இடத்துல பைபிளை தூக்கிக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. இப்போ வார்த்தைகளை பேசிட்டு இருக்க முடியாது. பேச முடியுமா? அவர் அன்னைக்கு அதை செஞ்சிருந்தா, அன்னைக்கு இந்த உலகம் வேற, இன்னொரு வேற உலகத்தை படைப்போம், இந்த உலகம் சரி, இந்த மனுஷனை இவனை சரியில்லை இன்னொரு மனுஷனை படைப்போம்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிருந்தா, என்னால முடியாது ஆண்டவரே, இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது, செயல்படுத்த முடியாது, ரொம்ப கீழ்ப்படியாம ரொம்ப அடங்காம அப்படி சொல்றேன்.
என்ன இருக்கும்? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? ஞானஸ்தானத்தெல்லாம் இன்னைக்கு அவமாக்கிட்டு இருக்கிறோம், ரட்சிப்பெல்லாம் அவமாக்கிட்டு இருக்கோம், சபையை அவமாக்கிட்டு இருக்கோம், தேவ வார்த்தையை அவமாக்கிட்டு இருக்கோம், ஊழியத்தை அவமாக்கிட்டு இருக்கிறோம், ஜெப வாழ்க்கை அவமாக்கிட்டு. அவன் ஜெபம் பண்ணி என்னத்தை கொண்டும் ஜெபம் பண்ண பிள்ளைங்க இருந்துச்சாங்கன்னா என்னோட ஜெபம் புதுசாக அப்போ திரும்பி பாவத்தில் தான் போகும். நம்மளே நம்முடைய ரட்சிப்பை கெடுத்துக்கிட்டோம், பரிசுத்தத்தை கெடுத்துக்கிட்டோம். இங்கே சொல்லுது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம். அன்பிலே பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம காட்டுற அன்புல கூட பரிசுத்தம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும். நம்முடைய அன்பு கூட ஒருத்தவங்களை சீர்படுத்தக்கூட சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அந்த அன்பு அவங்களை கொண்டு போய் பாவத்துக்குள்ள தள்ளக்கூடாது, கெட்டதுக்குள்ள கொண்டு போக. அன்பு கொடுக்க நீ நிறைய பேர் பிள்ளைகளை அன்பு கொடுத்துக்கிறேன், அன்பு கொடுக்குறேன், மனைவியை தப்பாக்கி வச்சிருப்பான், கணவனை தப்பாக்கி வச்சிருப்பான், பிள்ளைகளை தப்பா வளர்த்து வச்சிருப்பான். அன்பு என்பதுக்கு என்ன சீரான அன்பு, சரியான அன்பு, நேர்மையான அன்பு. அடுத்தபடியாக பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றம் இல்லாதவமாக இருப்பதற்கு, அதுக்கு தான் நம்மளை பரிசுத்தமும் குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக இருப்பதற்கு தான் நம்மளை ஆண்டவர் உலகம் பிறகு முன்னாடி தெரிந்து கொண்டாரே ஒழிய நீ வந்தேன்னா சபைக்கு காணிக்க வந்துடும், காணிக்க வந்தா அது கிடைச்சது இது கிடைச்சதுக்காக இல்லை. சொல்லக்கூடிய இல்லையா இருக்கீங்களா? கர்த்தர் அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். உங்களை தேர்ந்தெடுத்ததுனால இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், வேதம் சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளில் தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அப்போ பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. அப்போ நம்முடைய வாழ்க்கை அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சி. அப்புறம் என்ன அர்த்தம்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் இருந்து அந்த பரிசுத்தமாய் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சிஸ்டர், வாலிப பிள்ளையே, ஸ்திரீயே, புருஷனே, வாலிப தம்பிமாரே, சின்ன பிள்ளையே, எவ்வளவு பைபிள் படிச்ச, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, ஆண்டவர் கேட்க மாட்டார். எவ்வளவு தரிசனம் பார்த்த, எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்ன, கேட்க மாட்டார். எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செஞ்ச, எத்தனை ஆத்துமாக்களை கனி கொடுத்த, எவ்வளவு பேர் உன் பரிசுத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சபையில கொண்டு வந்த, சபைக்கிலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு வந்த, அதைத்தான் பார்ப்பார். அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நோவா ஒருவன் மூலமாக ஆண்டவர் சொன்னது, நீ உனக்குள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்ப நீ மட்டும் ரசிக்கப்பட்டால் போதுமா? உன் வீட்டில் இருக்கிற உன்னோட குடும்பம், உன்னுடைய நண்பர், உன்னுடைய சுற்றத்தார், அதான் கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கிற இந்த வருஷம் நீ எத்தனை கனி கொடுத்த? உன் பரிசுத்தத்தினால, உன் பரிசுத்தத்தினால உன் ஜெபம், உன் பரிசுத்தத்தினால அன்பு, உன் பரிசுத்தத்தினால விட்டு கொடுத்தல், இதனால எத்தனை பேரை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியுது, சபைக்கு கொண்டு வர முடியும், பரலோகத்துக்கு கொண்டு வர முடிஞ்சு. ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போகும்போது அதான் பார்ப்பார். நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், கலெக்டருக்காக ஜெபம் பண்ணேன், எம்எல்ஏக்காக ஜெபம் பண்ணேன், எம்பிக்காக ஜெபம் பண்ணேன், மந்திரிக்காக ஜெபம் பண்ணேன், முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணேன், பிரதமருக்காக ஜெபம் பண்ணேன், ஜனாதிபதிக்காக ஜெபம், உலக நாடு தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை தான் பார்க்க முடியல. எவ்வளவு கனி கொடுத்தேன், பரிசுத்தத்தை பெற்று ரட்சிப்பை பெற்று எவ்வளவு கனி கொடுத்தேன், உன் குடும்பத்தை எவ்வளவு அழகாக ஆக்கினேன், உன் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உன் சபையை எவ்வளவு அழகாக்குன, உன் சபைக்கு எவ்வளவு மகிமை கொண்டு வந்த, உன் ஊழியக்காரனுக்கு ஒரே தகப்பன், ஒரே எத்தனையோ ஆசிரியர்கள் இல்லாமல், எத்தனையோ ஆலோசகர்கள், எத்தனையோ புத்திசோர்கள் இல்லாமல், 10,000 உபத்தியாயர்கள் இல்லாமல், தகப்பன் போல் உன்னை கடிந்து புத்தி சொல்லி உங்கள் அனுபவித்து உன்னை நேசித்து உன் ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்த அந்த ஒரு ஊழியக்காரனுக்கு நீ எவ்வளவு கனி கொடுத்து அவனை எவ்வளவு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தின உயர்த்தின.
எவ்வளவு கீழ்ப்படிஞ்சு இதைத்தான் பார்ப்பேன். அதுக்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்னால் உங்களை ஆண்டு தெரிந்து கொண்டேன். பரிசுத்தமாக இருப்பார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஆராய்ச்சி பாருங்க. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்துக்குள்ள வாழ்க்கையை கொண்டு வாங்க. ஆமென். கிறிஸ்தவர்களும் பரிசுத்தம். கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமே பரிசுத்தம் தான். ஆதாரமே பரிசுத்தம் தான். அது இல்லாமல் நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய சாபமாக மாறும். இதுவரை ரசிக்கப்பட்டது எல்லாமே வீணடிக்கப்படுகிறது. அதனால இந்த நிமிஷத்தில் பரிசுத்தமாகுங்க. பரிசுத்தமும் வாழ்க்கை நடத்த பாருங்க, குடும்பத்தை நடத்த பாருங்க, வேலையை நடத்த பாருங்க, வியாபாரத்தை நடத்த பாருங்க, சபையை நடத்த பாருங்க. பரிசுத்தத்துக்குள்ள இருந்து நீங்க ஜெபம் பண்ண பாருங்க. பரிசுத்தமாக மாறி இன்னைக்கு உங்களை அருவருக்கக்கூடிய உங்க மீது அக்கிரமம் துராலோசனை இன்னைக்கு போடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போடுங்க. வேலை இவ்வளோ நேரம் தான், வியாபாரம் இவ்வளோ நேரம் தான், படிப்பு இவ்வளோ நேரம் தான், இந்த நேரம் என்னுடைய சுயமான நேரம், இது ஆண்டவர் கொடுக்குற நேரம், இது கணவன் கொடுக்குற நேரம், இது மனைவி கொடுக்குற நேரம், இது பிள்ளைகளுக்கு கொடுக்குற, இது என்ன இந்த நேரத்தில் என் தகப்பனுக்கு கூட கொடுக்க மாட்டேன், என் தாய்க்கு கூட கொடுக்க மாட்டேன், என் கணவன் மனைவிக்கு கூட கொடுக்க மாட்டேன், வேலைக்கு வியாபாரத்துக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன். இந்த ஆண்டவருடைய நேரம் ஆண்டவருக்கு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முக்கியப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் வாங்க பாருங்க. பரிசுத்தமாக கத்துவங்க ஆசை. ஆமென். இந்த தலைப்பு கிறிஸ்தவர்களும் பரிசுத்தம் இதோட நம்ம நிறைவு செய்யணும். வருகிற நாட்களில் வேறு தலைப்பில் இருந்து தொடர்பு. எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சோ சாட்சியாருங்க, அநேக சாட்சியாருங்க. கத்தரோட ஆசை ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்டது வார்த்தையின் முதல் நாளுக்காக நடிச்சிட்டு இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடர் போதனைகளாக கிறிஸ்தவர்களும் பரிசுத்தமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இன்னைக்கு நிறைவு வார்த்தையாக, நிறைவு பகுதியாக கிறிஸ்துவுக்குள் உட்பட்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் வேதத்தை தியானிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள ஒழுங்கு செய்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ நெருக்கடி, எத்தனையோ சோறு, எத்தனை வியாதி, ஏன் எனக்கு இந்த காரியங்களை சொல்லி தெரியாமலேயே இன்னைக்கு நாங்கள் ஒரு தலைவலி பாரம் துக்கத்தோட ஒரு பயத்தோட ஆண்டவர் சமுத்திரம் வந்தோம். கடன் பிரச்சனையோடு வந்தோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிரச்சனை விலக்கி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து சத்துவால் ஒரு பயத்தை நீக்கி, நோயால் ஒரு வேதனை நீக்கி, வலியால் வரக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு பரிசுத்தாவை ஒவ்வொருவருடைய இயேசு ரத்தத்தை தெளித்து கிறிஸ்தவர்கள் பரிசுத்தம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னென்ன கிடைக்கும் நினைச்சு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரும் மாறி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்துக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனை, நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி போனதுக்கு ஆசை தொடர்ந்து ஒரு ஆசை. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீங்க ஆசைங்க. ஆண்டவர் தாமே பொறுப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால